நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம அபிரகாமை பத்தி ஆராய்ந்து பார்க்கலாம். அபிரகாமை குறித்து வேதத்துல நிறைய மறைப்பொருள் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, மறைத்து வைத்திருக்கிறாரு. அதை பத்தி இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம், ஆவியானவர்களோட துணையோடு வேத வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 56 58 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். ஆமென். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான்னு சொல்லியது, கண்டு களி கூர்ந்தான் அப்படின்னு சொல்லி நம்முடைய கர்த்தர் சொல்றாரு. அது மட்டும் கிடையாது, இயேசு ஆபிரகாம் உண்டாவதுக்கு முன்னாடி நான் இருக்கிறேன்றாரு. உனக்கு 50 வயசு கூட ஆகலையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ அப்படின்னு கேட்கிறான். நான் ஆபிரகாம் உண்டாவதுக்கு முன்னாடி நான் இருக்கிறேன்பா அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு இந்த வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறது நித்திய ஜீவன் சொல்லி வேதத்துல எழுதி. சரி, இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டுல எப்படி இருந்தார்? அவர் மாம்சத்துல இருந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த கடைசி காலங்கள்ல தான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் மனிதனாக எப்போ வந்தார்னு பாத்தீங்கன்னா இந்த கடைசி காலத்துலதான் வெளிப்பட்டார். வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாம். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். ஆமென். ஆமென். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்தும் கடைசி காலத்துலதான் என்ன பண்ணாரு, வெளிப்பட்டார்னு சொல்லி வேதத்துல எழுதி. தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமா இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்துலதான் வெளிப்பட்டார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். சரி, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிக்கலாம். அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். ஆமென். ஆமென். இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார்னா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டதுதான் இங்க வேத வசனத்தை சொல்றாங்க. அவர் மனுஷனா வந்தது, மனுஷனா தன்னை வெளிப்படுத்தினது எப்பன்னு பாத்தீங்கன்னா இந்த கடைசி காலத்துல ஒரு முறைதான் அவர் வெளிப்பட்டார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டுல கிறிஸ்து எப்படி இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா தேவனா இருந்தாருன்றதை நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் வாசிக்கலாம். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். ஆமென். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து, அதாவது தேவன் மனிதனாக இறங்கி வந்து நமக்காக ஜீவனை கொடுத்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கறது பேர் தான் நமக்கான கிருபை. பாவத்துக்கு நான் தான் அடிபடணும், என்னுடைய தண்டனைக்கு நான் தான் நியாய தீர்ப்புக்கு என்னை ஒப்பு கொடுக்கணும். ஆனா என்னுடைய பாவங்களுக்காக தேவன் மனிதனாக இறங்கி வந்தார். பிள்ளைகள் மாம்சமும் ரத்தத்தை உடையவராக இருக்க அவரும் பிதாவாகிய தேவனும் நம்மை போல மாம்சமும் ரத்தத்தை உடையவரானார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். அவருடைய கிருபையினால் தான் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு, மீட்பு உண்டாயிருக்கு. அது கிருபையினால் உண்டானது கிடையாது, இது தேவனுடைய ஈவுன்னு சொல்லி எழுதியிருக்கு. தேவனுடைய ஈவுனா பிச்சைன்னு அர்த்தம். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அப்படிப்பட்ட கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்களாம். இந்த வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்திருக்காங்க இல்லையா? அப்போ தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் தான் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையும் முன்னறிவித்தாங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் தான் அவங்களுக்குள்ள இருந்தாங்க. அதனாலதான் அவங்க தீர்க்க தரிசனமா அதை எழுதினாங்க இல்லையா? நடக்க போற காரியங்களை முன்னதாகவே கிறிஸ்துவின் ஆவியானவர் அவங்களுக்கு வெளிப்படுத்தினால்தான் அதை எழுதினாங்க. நீங்க போய் வாசிச்சு பாருங்க. பழைய ஏற்பாட்டுல கிறிஸ்துவின் ஆவின்னு எங்கேயுமே எழுதியிருக்காது. அது எல்லாமே கர்த்தருடைய ஆவியானவர்னு சொல்லி எழுது, தேவனுடைய ஆவியானவர்னு சொல்லி எழுது. கர்த்தர் தான் கிறிஸ்துவாய் நமக்காக இறங்கி வந்தார். அவர் தான் என்ன பண்ணாரு, அவங்களுக்கு தம் மாம்சத்துல வெளிப்பட போகிறத அறிவித்தார். ஆதியிலே வார்த்தை இருந்துச்சு, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்ததுன்னு சொல்லி எழுது. அப்போ அந்த தேவன் தான் நமக்காக என்ன பண்ணார்,
அந்த வார்த்தை தான் நமக்காக மனிதனா இறங்கி வந்தாருன்றதை நம்ம பார்க்கிறோம். சரி, நீ ஆபிரகாமை கண்டாயோ அப்படின்னு கேட்கும்போது, நான் ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னாடி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னாடி நான் இருக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ ஆபிரகாமுக்கு உண்டாகிறதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா தேவனா இருந்தாருன்றதை நம்ம பார்க்கணும். அதுக்கான வசனங்களை பார்க்கலாம். யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் வாசிக்கலாம். அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம். ஆமென். ஆமென். இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயிடம் சொன்னார் இல்லையா? இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார்னு சொல்லு அப்படின்றார். உங்களுடைய நாமம் என்னன்னு கேட்பாங்களே, நான் என்ன சொல்லுதுன்னு மோசே கேட்கறதுக்கு இருக்கிறேன் என்பவர் உன்னை அனுப்பினார்னு சொல்லுன்னு எழுதி. அதனால்தான் இங்கேயும் பாத்தீங்கன்னா நான் ஆபிரகாம் உண்டாவதுக்கு முன்னாடி நான் இருக்கிறேன்றார். இங்க பாத்தீங்கன்னா அதோட நேரத்துல அவர் யாருன்றத மோசேக்கு வெளிப்படுத்துறாரு பாருங்க. மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிற உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர். அவர் தன்னை என்னன்னு சொல்றாரு? ஆபிரகாமுக்கும் தேவனா இருக்கிறேன், ஈசாக்குக்கும் தேவனா இருக்கிறேன், யாக்கோப்புக்கும் தேவனா இருக்கிற கர்த்தர் தான் நான் சொல்றாரு. அப்போ இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமோட தேவன். அப்போ ஆபிரகாம் உண்டாவதுக்கு முன்னாடி நான் இருக்கிறேன்னா நான் ஆபிரகாமினோட தேவன் அங்க சொல்றாரு. ஆனாலும் அவங்க என்ன பண்ணல, அதை அறியாம இருந்தாங்க. வாசிக்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆமென். ஆமென். கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, ஆபிரகாமுக்கு தரிசனமாயி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்திருன்னு சொல்றாரு இல்லையா? அது யாத்திரையாகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கெல்லாம் நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என் நாமத்துல நான் வெளிப்பட்டேன். ஆனா யெகோவா என்னும் நாமத்தை என்ன பண்ணல, அவங்க அறியலன்றாங்க. அதனால யெகோவாவும் சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லி வெளிப்பட்டவரும் வேற வேற ஆளா. அதே போலதான் இந்த கடைசி காலத்துல இயேசு கிறிஸ்து என்ற நாமத்துல குமாரன் மூலமா திருவுளம் பற்றினார்னு சொல்லி எபிரேயர்ல எழுதியிருக்கு. நான் சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லி ஆபிரகாம் கிட்ட சொன்னவர் தான் யோவான் கிட்ட வெளிப்படுத்தின விஷயத்துல இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமா இருக்கிறேன்னு சொல்லி திருவுளம் பற்றுகிறார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லைன்னு சொல்லி இந்த வசனம் தெளிவா சொல்லுது. பழைய ஏற்பாட்டிலே நான் தான் இருந்தேன் தேவனா, புதிய ஏற்பாட்டிலே நான் தான் தேவனா இருக்கேன். நமக்கு 3 தேவர்கள்லாம் கிடையவே கிடையாது. அப்போ ஒரே தேவன் தான் நம்மோட இருக்கிறார் இல்லையா? ஏசாயா 41ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முதினவராய் இருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. ஆமென். ஆமென். அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு, நல்ல வசனம் பாருங்க, ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினோரா இருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினர்களோடும் இருப்பவராகிய நான் தான் என்ற. அப்போ பழைய ஏற்பாடுல இருந்தவங்களோட நான் தான் இருந்தேன், இப்ப உங்களோட இருக்கிறதும் நான் தான்ன்றார். அதனாலதான் பவுல் பேசும்போது கேட்கிறாரு, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா அப்படின்னு சோதித்தறிந்து பாருங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. இதே வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து தான் இங்க சொல்றாரு. அப்போ பழைய ஏற்பாட்டிலையும் இயேசு கிறிஸ்து தான் தேவனா இருந்தாரு, புதிய ஏற்பாட்டுல மனுஷனா ஒரே ஒரு தரம் வெளிப்பட்டார். அவர் மாம்சத்தில் கொலை உண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டு இன்னைக்கு எப்படி இருக்கிறார்னா கர்த்தரா இருக்கிறார். பரலோகத்தில் கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும்
ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் சொல்லி எழுதியிருக்கு. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு இடையினவன் ஒருவனும் இல்லை. அதாவது பரலோகத்தில் நான் தான் தேவனா இருக்கிறேன், கீழே மனுஷனா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா இதை நீங்க எப்படி நம்புவீங்கன்னு கேட்கிறேன். ஏன் அவரால் ஒரே டைம்ல 2-3 இடத்துல இருக்க முடியாதா? யோவான் 8ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான். ஆமென். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களினாலே சாவீர்கள்னு அவர் சொல்றாரு. அப்போ நீங்க யார் அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு நீர் யார் என்று அவரை கேட்கும்போது இயேசு கிறிஸ்து அவர்கள் நோக்கி என்ன சொல்றாரு, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான். அப்ப ஆதி முதலாய் யூதர்களுக்கு, அபிரகாமுக்கு, ஈசாக்குக்கெல்லாம் கட்டளையிட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய இயேசு கிறிஸ்துதான், சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் தான் கட்டளையிட்டார்ன்றதை பாக்குறோம். அதனால்தான் நானே அவர் என்பதை, நானே பிதா என்பதை நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களினாலே சாவீர்கள்னு சொல்றாரு. அதிலே 27வது வசனம் வாசிங்களேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 27வது வசனம். பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஆமென். ஆமென். பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தாங்க. இன்னைக்கும் அநேக சகோதரர்கள் என்ன பண்ணல, அவர் தான் தேவன்றதை அறியாம இருக்கிறாங்க. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு சொல்லிதான் வேதவசனம் எழுதியிருக்குது. தேவனுடைய குமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு வேதவசனம் எழுதல. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. ஆமென். ஆமென். நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து, இது ஏற்கனவே பழைய ஏற்பாட்டுல எழுதி வச்சிருக்க தீர்க்க தரிசனத்தை தான் கிறிஸ்து என்ன பண்றாரு, பேசுறாரு. அதனாலதான் நான் சுயமாய் பேசாமல் பிதாவானவர் எனக்கு என்ன காண்பிக்கிறாரோ, என்ன சொல்றாரோ அதுதான் நான் பேசுறேன்னா, அவர் என்ன காண்பித்தார், என்ன சொன்னார்னு பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல இருக்கிற தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றவே வந்தேன். பழைய ஏற்பாட்டுல இருக்கிற தீர்க்க தரிசனம் யார் சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் ஆவியானவர் தான் சொல்லியிருக்கிறார். அப்போ நானே அவர் என்று நீங்கள் உணரணும். முதல்ல உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்க முடியும். அப்போ பழைய ஏற்பாட்டுல இருக்கிற தேவன் தான், சர்வ வல்லமுள்ள கர்த்தர் தான் நமக்காக மனிதனா இறங்கி வந்தார் என்பதை என்னைக்கு நீங்க உணர்றீங்களோ, எல்லா மகிமையும் நமக்காக எனக்காக தான் விட்டுட்டு வந்தாரு. எல்லா மகிமையும், பரலோக மகிமையும் துறந்து வந்தார். அவரை தான் இவங்க என்ன பண்ணாங்க, எச்ச துப்பி அவமானப்படுத்தி பரியாசம் பண்ணி நிந்தித்து ஆடையை உருவி அவரை சிலுவையில் அறிந்து கொன்று போட்டாங்க. அந்த இடத்துல அவர் பொறுமையா இருந்தது காரணம் என்ன தெரியுமா, உங்களையும் என்னையும் மகிமையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அதை சந்தோஷமாக சகித்தார்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. எப்போ நம்மளுக்கு அந்த நன்றி அறிதல் உணர்வு உண்டாகுதோ, எப்போ அது நமக்காக வந்தது கர்த்தர் தான் என்பதை விசுவாசிக்கிறோமோ, அப்போ விசுவாசத்தில் பிறக்கிறதே அன்பு. அவர்தான் பரிசுத்த ஆவியானவரா நமக்குள்ள உருவாகுறார். அப்போ எனக்கு முன் ஏற்பட்ட தேவனும் கிடையாது, எனக்கு பின் இருப்பதும் இல்லைன்றார். அதனால்தான் ரோமர் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல இவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் சொல்லி பவுல் சொல்றாரு. யோவான் என்ன சொல்றாரு, இவரே மெய்யான தேவன் சொல்றாரு. பவுல் என்ன சொல்றாரு, மகாதேவனும் நமது ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துன்னு சொல்றாரு. பேதுருக்கிட்ட மாம்சத்துல இருக்கும்போது நான் யாருன்னு கேட்கும் போது, நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்றாரு. அதை மரித்து உயிரோடு இழந்த பிறகு என்ன சொல்றாரு, நம்முடைய கர்த்தரும் நம்முடைய தேவனுமா இருக்கிற இயேசு கிறிஸ்துன்னு சொல்றாரு. தோமா, என் தேவனே என் ஆண்டவரே என்றார். நமக்கு 2 தேவன் இருக்க முடியுமா? இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்கள், ஆனால் மகிமையின் கர்த்தரை அவங்க சிலுவையில் அறிந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லிதான் வேதத்துல எழுதி. அவங்களுக்கு தேவனை அறிகிற அறிவு இல்லாதனால்தான் அவங்க என்ன பண்றாங்க, அதை 3 பேரு 4 பேரு தேவனை அறியாம இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தான் சர்வ வல்லம் உள்ள கர்த்தர்னு வெளிப்படுத்தின விஷயத்துல திருவுளம் பற்றுகிறார். இருந்தும் அவங்க கண்கள் என்ன பண்ணுது, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவன் கண்களை குருடாக்கிறான். நாங்களோ எங்களையே பிரசங்கியாமல் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று பிரசங்கிக்கிறோம் சொல்லி வேதத்துல எழுதி. சரி, அப்போ என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் சொல்லி அபிரகாமை குறித்து சொல்றாரு இல்லையா? சரி, எப்போ அபிரகாம் இயேசு கிறிஸ்துவை கண்டாரு அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க, கர்த்தர் மம்ரேல தரிசனம் ஆறாரு இல்லையா, 2 தேவதூதர்களோடு தரிசனம் ஆவாரு.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆபிரகாம் கிட்ட பேசிட்ட பிறகு கர்த்தர் எழுந்தருளி போனார்னு சொல்லி எழுதியிருக்கும். அதுக்கப்புறம் 2 தேவ தூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சோதம் குமராவை அழிக்க போயிடுவாங்க. அந்த இடத்துல ஆபிரகாம் அதை கண்டு களி கூர்ந்தாரா, சந்தோஷப்பட்டாரான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. ஏன்னா லோத்து சோதம் குமரால தான் இருக்கிறாரு, அங்க அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் சொல்லி பயந்துதான் இருந்தார். அதனாலதான் கர்த்தர்கிட்ட கேட்கிறார் இல்லையா, துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடத்துவது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ அப்படின்னு சொல்லி, அங்க ஒருவேளை 10 நீதிமான் இருந்தா கூட நீங்க அழிக்க மாட்டீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி லோத்துக்காக தான் என்ன பண்றாரு, அங்க பயந்து தான் என்ன பண்றாரு, லோத்துக்கு எதனா ஆயிடுமான்ற பயத்துலதான் என்ன பண்றாரு, கர்த்தர்கிட்ட பேசுறாருன்றத பாக்குறோம். அப்போ அந்த இடத்துல அவர் கண்டு களி கூர்ந்தாரா இல்ல காண ஆசையா இருந்தாரான்னு கேட்டா நிச்சயமா கர்த்தர் இங்க அதை பத்தி சொல்ல. அப்போ எதை பத்தி ஆண்டவர் பேசுறாரு அப்படின்ற அந்த கேள்வியை நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டு பார்க்கணும். இங்க கிறிஸ்துவை பற்றி தான் பேசுறாரு. நல்லா புரிஞ்சுங்க, ஆபிரகாம் உண்டாதுக்கு முன்னாடி நான் இருக்கிறேன், தேவனா இருந்தேன், ஆனா என்னை கண்டு களி கூர்ந்தான் அப்படின்னு அவர் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவை பற்றி தான் அங்க சொல்றாரு. அப்போ கிறிஸ்துவை எப்போது கண்டார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த மாம்சத்தில் இந்த கடைசி நாட்கள்ல தான் அவர் வெளிப்பட்டார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆபிரகாம் கண்டு களி கூர்ந்தான், என்னை காண ஆசையா இருந்தான்னு சொல்றாரு, அது என்ன அப்படின்ற அந்த கேள்வியை நம்ம கேட்டு பார்க்கணும். வாசிக்கலாம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. ஆமென். ஆமென். இன்னைக்கு எப்படி நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ அது போல ஆபிரகாமுக்கு என்ன பண்ணிருக்காங்க, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதியா இருக்கிற உங்களையும் என்னையும் நீதிமான் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு உனக்குள், யாருக்குள்ள, ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற சன்னதிக்குள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு என்ன சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்குது இல்லையா, அந்த சுவிசேஷத்தை அவர் விசுவாசிக்கிறார்னு அர்த்தம். சரி, அது எப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிக்கலாம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆமென். ஆமென். உன் சந்நிதி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணப்படுறார். வானத்து நட்சத்திரங்களை பாரு, அது உன்னால என்ன கூட முடியுமா, அந்த மாதிரி உன் சந்நிதி என்ன பண்ணுவேன், இவ்வண்ணமா ஆக்குவேன், என்ன கூட முடியாத அவ்வளவு பெருக்கத்தனமா ஆக்குவேன் அப்படி சொல்லும் போது அவன் ஒண்ணுமே இல்லாம இருக்கும் போது என்ன பண்றான், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் சொல்லி வேதத்துல எழுதியிருக்குது. சரி, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஆமென். ஆமென். தேவன் என்ன சொல்றாரு, உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமா ஒரு குமாரனை பெறுவார், அவனுக்கு ஈசாக்குன்னு பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கை அவனுக்கும் அவன் பின்வரும் சந்ததிக்கும் நான் நித்திய உடன்படிக்கையா ஸ்தாபிப்பேன். அப்போ உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு ஈசாக்குன்னு பேர் வை அப்படின்னு சொல்றாரு இல்லையா. ஏற்கனவே நான் பார்த்தோம், புறஜாதிகளை நீதிமான ஆக்குவதாக வேதம் முன்னதாக கண்டு ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதுன்றதை நம்ம ஏற்கனவே வாசிச்சிருக்கணும். இங்க என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, உனக்கு உன்னோட மனைவி நிச்சயமா ஒரு குமாரனை பெறுவா, அவருக்கு ஈசாக்குன்னு பேர் வைன்னு சொல்றாரு இல்லையா. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிக்கலாம். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். ஆமென். கர்த்தர் ஏற்கனவே சொல்றார் இல்லையா, நிச்சயமா உன் சாராள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு ஈசாக்குன்னு பேரிடுவாயாகன்னு சொல்லி ஆண்டவர் தரிசனமாய் சொல்லும் போது ஆபிரகாமுக்கு 99 வயசு. ஈசாக்குன்னு பேர் விடுறாங்க இல்லையா. அப்போ ஈசாக்கு பிறக்கும் போது ஆபிரகாமுக்கு 100 வயசு. அப்போ அதே போல என்ன பண்றாரு, சாராள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறாங்க இல்லையா. அப்போ ஈசாக்கை பார்க்கறதுக்கு தான் ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னா காத்திருந்தாரு. ஏன்னா அந்த
ஈசாக்குள்ள அந்த சந்நிதி விளங்குனா ஈசாக்குள்ளதான் யாரு இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து இருக்கிறார். அதை தூரத்தில் கண்டு அவர் அந்த ஈசாக்கு மூலமா வரப்போற சந்நிதியில தான் கிறிஸ்து பிறப்பார்ன்றத விசுவாச கண்களோட என்ன பண்றாரு, அதை பாக்குறாரு. அந்த ஈசாக்கு மூலமா தான் அந்த சந்நிதி உருவாக போகுதுன்னு சொல்லி அந்த ஈசாக்க பாக்குறதுக்காக என்ன பண்ணாரு, ஆசையா இருந்தாருன்னா ஈசாக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவனோட சந்நிதியாக கிறிஸ்துவை பார்ப்பதற்காக தான் அவர் என்ன பண்ணாரு, ஆசையா இருந்தார். அதுக்கான வசனங்களை பார்க்கலாம். ஆதியாகமம் 21 அதிகாரம் 6-7 வசனங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட நகைப்பார்கள். சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றாள். ஆமென். ஆமென். இந்த வசனம் என்ன சொல்லுது? முதிர் வயதிலே நான் ஒரு குமாரனை பெற்றேனே. அப்ப 100 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை இல்லாம ஒரு குழந்தை கிடைக்கும் போது தேவன் சொன்னதுபடியே அவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றாரு. ஈசாக் பிறக்கிறாருன்றத பாக்குறோம். அப்ப அந்த வயசுல குழந்தையே இல்லாதவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. விசுவாசத்தின் தந்தை சொல்லி நம்ம யார சொல்றோம்? ஆபிரகாமை சொல்றோம். ஏன்னா ஈசாக்கு இடத்துல உன் சந்நிதி விளங்கும்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த சந்நிதி வேற யாருமே இல்லை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த ஈசாக்கு மூலமா தான், ஈசாக்கோட சந்நிதியில தான் கர்த்தர் பிறப்பார் என்பதை விசுவாசத்தோட தூர கண்டு அப்படின்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. அதை நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம். ஆதியாகமம் 22 அதிகாரம் 17-18 வசனங்கள் வாசிக்கலாம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். ஆமென். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் சொல்லி எழுதிருக்கல, கடற்கரை மணலத்தினை போலவும் பெருக பண்ணுவேன். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்நிதிக்குள் அப்படின்னு சொல்லி பூமியில் உள்ள சகல ஜாதியும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுக்கிறாருன்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த வாக்கு தத்தம்ன்றது உன் சந்ததிக்குன்னு சொல்லி ஒருவரை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கு, சன்னதிகளுக்கு அப்படின்னு சொல்லி மற்றவங்களை குறித்து சொல்லல. சந்நிதிக்குன்னு சொல்றது கிறிஸ்துன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம். கலாத்தியர் 3 அதிகாரம் 16 வசனம் வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆமென். அப்போ உன் சன்னதிக்குள் என்ன பண்ணுங்க, கடற்கரை மணலத்தினை ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி உன் சந்நிதின்னு சொல்றாரு. உன் சந்நிதி ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்நிதிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இருக்குது. இங்க யாரை குறித்து சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சந்ததிகள்னு சொல்லி பல பேரை சொல்லல, சந்ததின்னு சொல்லி ஒருவரை குறித்து சொல்லியிருக்கு. அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஈசாக்கு மூலமா வரப்போகிற இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றாரு, விசுவாசத்தோட அவர் பார்க்கிறாருன்றதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் கிடையாது, விசுவாசம் என்பது நம்பப்படுவதின் உறுதியும் காணப்படாதவின் நிச்சயமா இருக்குது. இப்போ ஈசாக்க பலி கேட்கிறாரு இல்லையா கர்த்தர். அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. எபிரேயர் 11 அதிகாரம் 17-19 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். ஆமென். ஆமென். 100 வயசுல ஈசாக்க கொடுத்துட்டு திரும்ப என்ன பண்றாரு, அவனை பலியா கொடுன்னு கேட்கிறாரு. அப்போ விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். எதுக்காக ஒப்பு கொடுத்தான் தெரியுமா? தேவன் மேல இருந்த விசுவாசம். அதுக்கு என்ன காரணம்? அவர் சொல்லியிருக்கிறாரு, ஈசாக்கிடத்துல உன்னோட சந்நிதி விளங்கும், ஈசாக்கிடத்துல கிறிஸ்து பிறப்பார்ன்றதுதான் ஆபிரகாமுக்கு தீர்க்க சுவிசேஷமா அறிவிக்கப்பட்டது. உன் சந்நிதியில கிறிஸ்து பிறப்பார்ன்றதுதான் ஆபிரகாமுக்கு சுவிசேஷம். அப்போ ஈசாக்கு இருந்தா தானே கிறிஸ்து பிறக்க முடியும். அப்ப ஈசாக்க பலி கொடுக்க சொல்றாரு. அப்போ மரித்தாலும் அவனை உயிரோடு எழுப்ப வல்லவராயிருக்கிறார் என்பதை முழு விசுவாசத்தோட நம்பி என்ன பண்ணாரு, அவனை பலி கொடுக்குற மாதிரி கொடுத்து பாவனையா என்ன பண்ணாரு, திரும்ப பெற்றுக்கொண்டார். அப்போ இவங்க எல்லாம் என்னன்னா, இந்த ஈசாக்கோட சந்நிதி மூலமா கிறிஸ்து பிறப்பார்,
நம்மை ரட்சிப்பார், தேவன் மாம்சத்தில் வெளிப்படுவார் என்பதை ஆபிரகாம் முதல் கொண்டு எல்லாருக்குமே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அதனாலதான் அவங்க எல்லாருமே விசுவாசத்தோட அதை கண்டு, தூரத்தில் கண்டுன்னு சொல்லி எழுதியிருக்கு. வாசிக்கலாம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். ஆமென். ஆமென். நீங்க எபிரேயர்ல படிச்சு பாத்தீங்கன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கிற முதல் வசனமே விசுவாசமானது நம்பப்படுவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்குது. அதுதான் விசுவாசம். பார்க்காமலே இது தரிசனம், இது நடக்கும்ன்றத விசுவாசிக்கிறது பேருதான் விசுவாசம்ன்றத நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்போ இவர்கள் எல்லோரும் அங்க பாத்தீங்கன்னா ஆபேல் முதல் கொண்டு எல்லாரையும் சொல்லிட்டே வருவாங்க. ஆபிரகாம், சாராள், எல்லாரையும் பத்தி அவங்க சொல்லிட்டே வருவாங்க. அதுல பாத்தீங்கன்னா 13வது வசனத்துல இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல், ஏன்னா அவங்களுக்கு வாக்குத்தத்தம்ன்றது என்னது? கானான் தேசத்தை சுதந்திரமா கொடுப்பேன், நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு சொன்னதா ஒரு நமக்கு செஞ்ச வாக்குத்தத்தம் இல்லையா? அவங்க கானான் தேசத்தை அடைஞ்சாங்களா கேட்டா இல்ல, அவங்க அந்நியரும் பரதேசியமா தான் சுற்றிட்டு இருந்தாங்கன்னு எழுதிருக்கு. அப்போ தூரத்திலே அவைகளை கண்டு, அதனாலதான் ஜீசஸ் மரித்து உயிரோடு எழுதும் போது கூட அவங்க அப்போஸ்தலர் என்ன கேட்கறாங்க? இந்த காலத்துல நீங்க இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பீங்கன்னு கேட்கறாங்க. அப்போ அது இனி வரப்போகிற காலமா இருக்குது. இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில தான் இஸ்ரவேலுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்குறாரு இல்லையா? அதனாலதான் தூரத்திலே அவைகளை கண்டுன்னா இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு இதை கொடுப்பார், கிறிஸ்து வந்து தேவன் நமக்கு கிறிஸ்துவாய் மாம்சத்தில் வெளிப்படுவார் என்பதை அவங்க தூரத்தில் கண்டுன்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசியங்களும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட என்ன பண்ணாங்க? மரித்தாங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவை கண்டு களி கூர்ந்தாங்க அப்படின்னா, என் காலை காண ஆசையா இருந்தாங்க. ஈசாக்கு எப்போ பிறப்பாரு? ஈசாக்குள்ள என்ன இருக்குது? இயேசு கிறிஸ்துன்னு வரப்போறாரு அப்படின்றத அவங்க விசுவாசத்தோட காத்திருந்து ஈசாக்கை கண்டு களி கூறும் போது அதுக்குள்ள கிறிஸ்துவை கண்டு களி கூர்ந்தாங்க விசுவாசத்தோட அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் தான் யாரு? ஆபிரகாமோட பிள்ளைகள். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஆபிரகாமோட பிள்ளைகள் கிடையாது. அதனாலதான் வனாந்தரத்துல பாத்தீங்கன்னா அந்த யோசுவாவும் காலேப்பை தவிர மீது எல்லாரையும் கொண்டு போட்டாரு. அப்ப வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, எல்லாரையும் நான் கொண்டு போவேன். ஏன் கொண்டு போறேன்னா இவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. விசுவாச மார்க்கத்தார் யாரோ அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க. உங்களையும் என்னையும் எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமோ, தேவன் என்பதை விசுவாசிக்கிறோமோ அத்தனை பேரையும் நம்ம தான் கானான் தேசத்துக்கு போக போறோம். வாசிக்கலாம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. ஆமென். விசுவாச மார்க்கத்தார் யாரோ அவங்க தான் யாரு? ஆபிரகாமோட பிள்ளைங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவினால் புறஜாதியாருக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்று. அப்போ வாக்கு தத்துன்றது ஆவிக்குரியது. அது ஆவிக்குரியதை பெற்றுக்கொள்வது யாருன்னு பாத்தீங்கன்னா அது விசுவாசத்தினாலதான் நம்ம பெற முடியும். அப்போ அந்த வசனத்தை ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எத்தனை பேர் அந்த வசனத்தை நம்ம விசுவாசிக்கிறோமோ அத்தனை பேரும் ஆபிரகாமோட பிள்ளைகள்ன்றத நம்ம பாக்குறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம என்ன பண்றோம்? ஆபிரகாமோட பிள்ளைகளா மாறுறோம். வாசிக்கலாம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27 29 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரை யாரை தரித்து கொண்டீங்களா? கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள் எழுதியிருக்கு. அதனாலதான் வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமமே இல்லாம வேறொரு நாமம் என்ன பண்ணல, நம்ம ரட்சிக்கப்பட கட்டளை இடப்படவில்லைன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ நம்ம ஜீசஸ் நேம்ல தான் நம்ம என்ன பண்ணோம்? பேப்டிசம் எடுக்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்றோம்? பேப்டிசம் எடுக்கும்போது கிறிஸ்துவை நமக்குள்ள தரித்து கொள்கிறோம்ன்றத பாக்குறோம். யூதர் என்றாலும் சரி, கிரேக்கர் என்றாலும் சரி, அடிமை ஆனாலும் சரி, சுயாதான ஆனாலும் சரி, ஆண் என்றும் கிடையாது, பெண் என்றும் கிடையாது. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? கிறிஸ்துக்குள் ஒரே சரீரமா இருக்கிறீங்க. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் நீங்களும் நானும் யாரா? ஆபிரகாமோட சந்நிதின்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ வாக்கு தத்தத்துக்கு சுதந்திரமாக இருக்கிற, அப்ப ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அடைய போறது யாரு? நீங்களும் நானும் தான். நீங்களும் நானும் தான் ஆபிரகாமோட பிள்ளைகளா இருக்கிறோன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்க ஏற்றுக்கொள்ளலையே. அப்போ
வாக்குத்தத்தம் அவமா போயிற்றா அப்படின்னு நீங்க கேட்பீங்களானால் வாசிக்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 6-8 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். தேவ வசனம் அவமாய் போயிற்றென்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார் ஆனாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே. அது எப்படி என்றால் மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். ஆமென். ஆமென். இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லோரும் என்ன கிடையாது? இஸ்ரவேல் கிடையாது. ஆபிரகாம் சன்னதி அல்லாலும் பிள்ளைகள் அல்லவே. ஏன்னா ஈசாக்கிடத்துல உன் சன்னதி விளங்கன்னு இருக்கிறார். அந்த சன்னதி கிறிஸ்துன்றத பாக்குறோம். அப்போ கிறிஸ்துவ எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அத்தனை பேர் அவங்கதான் ஆபிரகாமோட சன்னதி. மாம்சத்தின்படி ஆபிரகாமுக்கு பிறக்கிறவங்க எல்லாம் ஆபிரகாமோட பிள்ளைகள் கிடையாது. வாக்கு தத்துவத்தின்படி பிறக்கிறவங்க தான் ஆபிரகாமோட பிள்ளைகள். வாசிக்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 27-28 வசனங்கள் வாசிக்கலாம். அந்தப்படி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்திரு, கர்ப்ப வேதனை படாதவளே களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. புருஷன் உள்ளவளை பார்க்கிலும் அநாத ஸ்ரீக்கே அதிக பிள்ளைகள் உண்டு என்று எழுதியிருக்கிறது. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்திற்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆமென். ஆமென். அப்போ பிள்ளை பெறாத மலடியை மகிழ்ந்திரு, கர்ப்ப வேதனை படாதவளை களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி. ஏன்னா அநேக ஸ்திரீகளுக்கு இருக்கிற அநேக பிள்ளைகளை பார்க்கணும். அதாவது புறஜாதியா இருக்கிற அநேக பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்து மூலமா ஆபிரகாமோட பிள்ளைகளா நம்ம மாற போறோம். ஏன்னா சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்த பிள்ளைகளா இருக்கிறோம்ன்றதை நம்ம பார்க்கிறோம். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும். நம்ம இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா நம்ம ஆபிரகாமோட சந்நிதின்றதை நம்ம பார்த்தோம். இதேதான் ரோமர் 9ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல, நீங்கள் என்னுடைய ஜனம் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவன் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்படுவார்கள் என்று ஓசியா தீர்க்கதரிசி முன்னதாகவே சொல்லி இருக்கிறார்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. சரி, அப்போ ஆபிரகாம விசுவாசிக்கிற மூலமா நம்ம ஆபிரகாமோட சந்நிதியா இருக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமோ அதன் மூலமா நம்ம ஆபிரகாமோட பிள்ளைகளா நம்ம மாற போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஆபிரகாமோட சந்நிதி. அவர் ஆபிரகாமின் குமாரன். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1வது வசனம், நான் ஆபிரகாமும் தாவீதின் குமாரனுமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுன்னு சொல்லி எழுதியிருக்கோம். சரி, இப்போ பைபிள்ல நம்ம கடுகு விதையை பத்தி பாக்குறோம் இல்லையா? ஒரு ஓமை சொல்லுவாரு, அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்தில் போட்டான், அது வளர்ந்து பெரிய மரம் ஆயிற்றுன்னு சொல்லி எழுதிருக்கோம். அப்போ இங்க கடுகு விதைன்னு சொல்றது யார பாத்தீங்கன்னா ஆபிரகாம தான் கடுகு விதைன்னு சொல்றாரு. இதுக்கு சில வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாம். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். நல்லா பாருங்க, கடுகு அளவு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தா நீங்கள் இந்த மலையை பார்த்து அவ்விடத்தை விட்டு பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னா அது என்ன பண்ணுமா? பெயர்ந்து போயிடும் சொல்லி எழுதியிருக்கு. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி. அப்ப கடுகு அளவு விசுவாசம் இருந்துச்சுன்னா நம்ம அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போனா பெயர்ந்து போயிடும் சொல்லி வேதத்துல எழுதிருக்கு இல்லையா? ஏன் உங்களுக்கும் எனக்கும் கடுகு அளவு விசுவாசம் இல்லையா? ஏன் அப்ப அந்த மலை பெயர்ந்து போல? மலை பெயர்ந்து போறதுனால யாருக்காவது என்ன பிரயோஜனம் இருக்கா அப்படின்ற அந்த கேள்வியை நம்ம கேட்டு பார்க்கணும். அப்போ நம்மளுக்கு அந்த கடுகு அளவு விசுவாசம் இருக்கான்னு கேட்டா, இந்த சொற்ப விசுவாசத்தை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அற்ப விசுவாசம் சொல்றாரு. இது ஆண்டவர் விரும்புறது கிடையாது. அவரை விசுவாசிக்கும் போது முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் தான் அவர் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணுமே தவிர இந்த அறகுற விசுவாசத்தை ஆண்டவர் என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்கிறது இல்லைன்றத நம்ம பார்க்கணும். அப்போ கடுகளவு விசுவாசம், இந்த சின்ன விசுவாசம் இருந்தா அப்படின்னா அப்படி கிடையாது. கடுகுன்றது ஆபிரகாமை குறிக்குது. சரி, அதுக்கான வசனங்களை பார்க்கலாம். முதல்ல கடுகளவு அந்த சின்ன விசுவாசத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்றதுக்கான வசனத்தை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 26-31 வசனங்கள் வாசிக்கலாம். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, இதன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான்.
காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஆமென். ஆமென். இந்த சம்பவத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்து கடல் மேல நடந்து வராரு. அப்போ அவங்க ஆவேசம் சொல்லி அலறும் போது, நான் தான் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ பேதுரு, நீங்க தானா? அப்ப நானும் ஜலத்துல நடந்து வர முடித்துல வர கட்டளை இடும். அப்போ அவனுக்கு இடத்துல என்ன இருக்கு? அந்த கொஞ்சம் விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசம் இருக்கிறதுனால தான் என்ன பண்றான்? கடல்ல காலை வைக்கிறாங்க இல்லையா? அதற்கு வான்னு சொல்றாரு கர்த்தர். அப்போது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசு இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான்னு சொல்லி எழுதிருக்கு. அப்ப ஜலத்தின் மேல நடக்கிறான்னா அவனுக்கு விசுவாசம் இருக்குது. ஆனா காற்று பலமா இருக்கிறத கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சின்னு சொல்லி அவன் கூப்பிடும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டா என்ற. அப்ப அந்த அற்ப விசுவாசத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறது இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் விசுவாசிக்கிறது முழு விசுவாசத்தை தான் என்ன பண்றாரு? ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்றது எழுதி. விசுவாசத்தில் பிறப்பதே அன்புன்றதை நம்ம எழுதியிருக்கு. அப்போ முழு விசுவாசத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே படிச்சோம்ல, கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா? இதற்கான ஜோடி வசனத்தை நம்ம வாசிச்சு பார்க்கலாம். மார்க் 11ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள் வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். இங்க பாத்தீங்கன்னா, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னா சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகும் அப்படின்னு சொல்றாரு. தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் எழுதுக்கு. இந்த இடத்துல கடுகளவு விசுவாசம் சொல்லி எழுதல, அதுக்கு பதிலா ஆண்டவர் இந்த இடத்துல என்ன எழுதிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். அங்க கடுகுன்னு எழுதிருக்கு, இந்த இடத்துல கடுகுக்கு பதிலா இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால்னு எழுதிருக்கு. அப்போ வேத வசனங்களை ஜோடி இல்லாம இருக்காது. அதை நீங்க தேடி வாசிச்சு பாருங்க. இங்க கொஞ்சமும் அங்க கொஞ்சமா தேவ வசனம் மறைந்திருக்குது. நீங்க போய் தேடி வாசிச்சு பாருங்க. அது ஜோடி இல்லாம இருக்காதுன்னு சொல்றதே இதுக்காக தான் கர்த்தர். அப்ப அந்த ஜோடி வசனத்துல அந்த கடுகுன்றதுக்கு பதிலா அங்க ஆண்டவர் தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால்னு சொல்லி எழுது. இதே வசனம் மத்தேயுல கடுகளவுன்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா? அப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தது யார்? வாசிக்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18 இருந்து 21 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். ஆமென். உன் சந்நிதி கடற்கரை மணரத்தனையாய் இருக்குன்னு நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன ஆவன்னு சொல்லும் போது அவனுக்கு அதற்கான சாத்தியக்கூறு எதுவுமே இல்லாது இருந்தும் அதை என்ன பண்ணான்? அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் சொல்லி எழுது. அவன் விசுவாசத்துல என்ன பண்ணலையா? பலவீனரா இருக்கல. அவன் சரீரத்துலதான் பலவீனமா இருந்தானே தவிர விசுவாசத்தில் பலவீனரா இருக்கல. அவன் ஏறக்குறைய 100 வயதுல இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும், நல்லா பாருங்க, அவனுடைய சரீரம் செத்து போச்சுன்னா அவன் பிள்ளை பெறுவதற்கான எந்த ஒரு இதுவும் இல்லாதபடி இருந்திருக்கு. அதே போல சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் என்ன பண்ணல, என்னாது இருந்தானா அதை பத்தி அவன் கவலைப்படவே இல்லை, அதை பத்தி அவன் யோசிக்கல. ஏன்னா தேவன் வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமா இராம சந்தேகப்படாமல், அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரே, அப்போ நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான். அப்போ சந்தேகப்படாம விசுவாசிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆபிரகாம் தான். நம்முடைய தந்தையாகிய ஆபிரகாம் தான் என்ன பண்ணாரு? விசுவாசிச்சாருன்றதை நம்ம பாக்குறோம். அதனாலதான் நம்ம ஆபிரகாமோட பிள்ளைகளா இருக்கிறோம்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தத்தை செய்து நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயத்தோட நம்பி, அப்போ ஆபிரகாமை போல உங்களுக்கு
முழு விசுவாசம் இருந்துச்சுன்னா, ஆபிரகாமை போல நீங்க விசுவாசிச்சீங்கன்னா இந்த மலை என்ன பண்ணும்? பேர்ந்து போகும். ஆபிரகாம் இடத்துல இருக்கிற விசுவாசம் உங்களிடத்துல இருந்துச்சுன்னா நிச்சயமா நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக் கொள்வீங்கன்னு சொல்றாரு. அப்ப அங்க கடுகுன்னு சொல்றது ஆபிரகாம தான். இன்னொரு இடத்துலயும் ஒரு ஓமை சொல்றாரு. நம்ம ஏற்கனவே அதை நம்ம பார்த்திருக்கோம். அந்த ஓமைக்கான விளக்கத்தையும் அந்த கதுவும் ஆபிரகாம தான் குறிக்குதுன்றதை நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ இன்னொரு சம்பவத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். எகிப்தில குடியிருந்த 430 வருஷம் சொல்லி எழுதிருக்கு இல்லையா? அவங்க எகிப்தில 430 வருஷம் குடியிருந்தாங்களா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 40 இருந்து 41 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. ஆமென். ஆமென். அவங்க எகிப்தில குடியிருந்த காலம் எவ்வளவு வருஷம் எழுதிருக்கு? 430 வருஷம் எழுதிருக்கு. அந்த 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே என்ன பண்ணாரு? கர்த்தருடைய சேனைகள்னு சொல்லி எழுதி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாரு? கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டதுன்னு சொல்லி எழுதி. சரி, அவங்க எகிப்துல 430 வருஷம் இருந்தாங்களா கேட்டா, எகிப்துக்குள்ள அவங்க போய் அதுக்கப்புறம் வெளியே போகும்போது 430 வருஷம் இருந்தாங்களா கேட்டா இல்ல. அப்போ அவங்க எங்க இருந்து 430 வருஷம் நம்ம அதை கவுண்டிங் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம்ல இருந்துதான் நம்ம என்ன பண்ணணும்? இதை கணக்கு வைக்கணும். இத எகிப்துக்குள்ள அவங்க 430 வருஷம் இல்ல அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சி பார்க்கணும். அதுக்கப்புறம் எதுல இருந்து ஆராயணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாய பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. ஆமென். ஆமென். கலாத்தியர்ல எவ்வளவு அழகா ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு பாருங்க. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்நிதிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. நம்ம ஏற்கனவே அந்த வசனம் எல்லாம் வாசிச்சோம். சன்னதிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சன்னதிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சன்னதி கிறிஸ்துன்றதை நம்ம பார்த்தோம். ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில் சொல்லி பவுல் என்ன சொல்றாருன்னா, ஆவியானவர் தான் சொல்றாரு இல்லையா? கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை யார்கிட்ட? ஆபிரகாம் கிட்ட. அதற்கப்புறம் 430 வருஷத்துக்கு பின்பு உண்டான மோசே கிட்ட உடன்படிக்கை ஏற்படுத்துறாரு இல்லையா? நியாயப்பிரமாணத்தை உண்டாக்குறாரு இல்லையா? அப்போ நியாயப்பிரமாணத்தை தள்ளி வாக்குத்தத்தத்தை வியக்தமாக்க மாட்டாது. அதாவது ஆபிரகாமு கிட்ட வாக்குத்தத்தம் கொடுத்தாரு இல்லையா? அன்னையில இருந்து 430 வருஷம் கழிச்சு வந்த நியாயப்பிரமாணம்னு சொல்றாரு. அப்போ நியாயப்பிரமாணம் எப்ப வந்துச்சு? அவங்க எகிப்தை விட்டு போன அன்றைய வருஷம் தான் சீனாய் வனாந்தரத்துல என்ன பண்றாங்க? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த வருஷத்துல நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுன்னா, அப்போ 430 வருஷம் நீங்க எங்க இருந்து நீங்க கவுண்டிங் வைக்கணும்னு ஆவியானவர் சொல்றாருன்னா, ஆபிரகாமுக்கு நான் எப்போ வாக்குத்தத்தம் கொடுத்தனோ அன்னையில இருந்துன்னு சொல்றாரு. சரி, முதல்ல அவங்க எகிப்துக்குள்ள 430 வருஷம் இல்ல அப்படின்றத நம்ம வேத வசனங்களோட முதல்ல ஆராய்ந்து பார்த்துடலாம். எகிப்துக்கு உள்ள வந்த இஸ்ரவேலோட நாமங்கள் என்னன்னு பார்க்கலாம். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 8 இருந்து 11 வசனங்கள் வாசிக்கலாம். எகிப்துக்கு வந்த இஸ்ரவேலரின் நாமங்களாவன யாக்கோபும் அவனுடைய குமாரரும். யாக்கோபுடைய மூத்த குமாரனான ரூபன், ரூபனுடைய குமாரர் ஆனோக்கு, பல்லு, எஸ்ரோம், கர்மி என்பவர்கள். சிமியோனுடைய குமாரர் எமுவேல், யாமின், ஓகாத், யாஹின், சொகார், கானானிய ஸ்திரீயின் குமாரனாகிய சவுல் என்பவர்கள். லேவியினுடைய குமாரர் ஹெர்சோன், கோஹாத், மெராரி என்பவர்கள். ஆமென். ஆமென். நீங்க அப்படியே நீங்க படிச்சுன்னா ஆக மொத்தம் அவங்க 70 பேர் என்ன பண்ணுவாங்க? எகிப்துக்குள்ள வராங்க இல்லையா? இதுல நம்ம பார்க்க போது யாருன்னு பாத்தீங்கன்னா 11வது வசனத்துல லேவியருடைய குமாரர் கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்கள்னு போட்டுது இல்லையா? இதைதான் நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம். சரி, லேவியோட குமாரன் கெர்சோனை பார்க்கலாம். இப்போ ஒரு கெர்சோன் ஒரு சின்ன குழந்தையா, கை குழந்தையாவே லேவி உள்ள கொண்டு போறாருன்னு வைங்க, எகிப்துக்குள்ள கொண்டு போறாருன்னு வைங்க. அவருக்கு என்ன வயசுல மறிக்கிறாருன்னு பார்க்கலாம். முதல்ல லேவியோட பிள்ளைகள் யாருன்னு பார்க்கலாம். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 11வது வசனம் திரும்ப வாசிங்க. லேவியனுடைய குமாரர் கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்கள். ஆமென். ஆமென். இப்போ நம்ம கோகாத்தை தான் நம்ம பார்க்க போறோம். யாத்திரையாகமம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். கோகாத்தின் குமாரர் அம்ராம், இத்சேயார், எப்ரோன், ஊசியேல் என்பவர்கள். கோகாத் 133 வருஷம் உயிரோடு இருந்தான்.
எகிப்துக்குள்ள போகும்போது லேவினோட 3 குமாரரையும் கொண்டு போறாரு. அதுல நம்ம யாரை பாக்குறோம்னா கோகாத்தை தான் பாக்குறோம். கோகாத்து அப்பதான் இன்னைக்கு பிறந்த ஒரு கை குழந்தைன்னே வச்சுங்க. அவரு எவ்வளவு வருஷத்துல மறிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா 133 வயசுல அவர் மறிக்கிறாரு. சரி, அவருக்கான பிள்ளை யாருன்னு பாத்தீங்கன்னா அம்ரான். அம்ரான் எப்ப மறிக்கிறாருன்னு பார்க்கலாம். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாம். அம்ராம் தன் அத்தையாகிய யோகெபேத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசேயையும் பெற்றாள். அம்ராம் 137 வருஷம் உயிரோடு இருந்தான். ஆமென். அம்ரான் எவ்வளவு வருஷம் உயிரோடு இருந்தான்னு பாருங்க, 137 வருஷம். சரி, அப்போ அம்ரானோட பிள்ளைங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஆரோனும் மோசேயும். மோசேயும் ஆரோனுக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது அவங்களுக்கு வயசு என்னன்றத 7வது வசனம் வாசிக்கலாம். அவர்கள் பார்வோனோட பேசும்போது மோசேக்கு 80 வயதும் ஆரோனுக்கு 83 வயதுமாய் இருந்தது. ஆமென். பார்வோனோட பேசும்போது மோசேக்கு எவ்வளவு வயசா? 80 வயசும் ஆரோனுக்கு 83 வயசுன்றத நம்ம பாக்குறோம். அப்போ 40 வருஷம் வனாந்தரத்துல அவங்க இருந்தாங்க. 120 வயசுல மோசே இறந்து போனாருன்றத நம்ம பாக்குறோம். அப்போ கோகாத்துக்கு 133 வயசு, அம்ராக்கு 137 வயசு, மோசேக்கு 80 வயசு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அன்றைய தினமே அவங்க எகிப்தை விட்டு கிளம்புறாங்கன்றத நம்ம பாக்குறோம். இது மூணுமே இது கூட்டினா கூட 133, 137, 80 இந்த வருஷங்களை கூட்டினா கூட 350 தான் வரும். 430 வரவே இல்லை. ஆனா இன்னொரு கேள்வி நம்ம கேட்டு பார்க்கணும். இவங்க மறிக்கும் போது அவங்க பிறப்பாங்க, இவங்க மறிக்கும் போது அவங்க பிறப்பாங்க. அப்படி இப்போ நம்ம கணக்கு வச்சாலுமே இங்க வரல. குறைஞ்சது ஒரு 50 வயசுலயாவது அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும் இல்லையா? அப்போ அவங்க எகிப்துக்குள்ள 430 வருஷம் இல்ல அப்படின்றத முதல்ல நம்ம தீர்மானம் பண்ணி கொண்டுட்டோம். அது முதல்ல இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரி, அப்போ எதுல இருந்து நம்ம கணக்கு போட்டு பாக்குறோம், எகிப்துல எவ்வளவு வருஷம் இருந்தாங்க, எதுல இருந்து எது வரைக்கும் 430 வருஷம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுச்சு இல்லையா? ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ண போடும்போது ஆபிரகாமுக்கு என்ன வயசு இருந்துச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ல இருந்து 4 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ஆமென். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் இல்லையா? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் சொல்ற தேசத்துக்கு நீ போப்பா அப்படின்னு சொல்லும் போது ஆபிரகாம் போறார் இல்லையா? பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அவனை வான்னு கூப்பிடும் போது அவன் கீழ்ப்படிந்து போகும்போது அவனுக்கு வயசு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு 75 வயதா இருந்தான்னு சொல்லி எழுதிருக்கு. சரி, அதுல ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்து எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆமென். அப்ப அவங்க கானான் தேசத்துல போய் சேர்றாங்கன்றத பாக்குறோம். அப்ப ஆபிரகாமுக்கு 75 வயசு இல்லையா? விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக போகிற இடத்துக்கு போகும்போது அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னது என்று அவர் விசுவாசத்தோட போறார். எந்த இடமே தெரியாம, எங்க போறோம் எதுவுமே தெரியாம ஆபிரகாம் கர்த்தர் சொன்னாருக்காகவே கிளம்பி போனார் இல்லையா? அப்போ அதுல கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாருன்னு பாருங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆமென். கர்த்தர் என்ன சொல்றாரு, உன் சந்ததிக்கு என்ன பண்ணுவேன், இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லும் போது ஆபிரகாமுக்கு 75 வயசு. அவன் விசுவாசிக்கிறான் இல்லையா? அவரு விசுவாசத்தின் தந்தை சொல்லி இருக்கு. அதனாலதான் விசுவாசத்தோட தான் அவர் கீழ்ப்படிந்து அந்த இடத்துக்கு போனாருன்றதை நம்ம பாக்குறோம். சரி, அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பஞ்சம் ஏற்படுது. அதுக்கப்புறம் கானான் தேசத்துல பஞ்சம் ஏற்படுறதுனால ஆபிரகாம் எகிப்துக்கு போயிருக்காரு. வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிக்கலாம். அதன் பின் ஆபிராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால்
ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். ஆமென். ஆபிரகாம் எகிப்து தேசத்துக்கு போனார்னா அதுக்கு முன்னாடி 7வது வசனத்துல உன் சந்நிதிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொல்றது கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. அதை ஆபிரகாம் விசுவாசிக்கிறார்ல, விசுவாசிக்கிறவனுக்கு தான் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது. அப்போ விசுவாசிக்கும் போதே அந்த சந்நிதி ஆபிரகாமுடைய டிஎன்ஏக்குள்ள என்ன இருக்கு, உருவாயிருக்கு. அப்ப ஆபிரகாம் போனார்னு சொன்னா ஆபிரகாமுக்குள்ள இருந்த அந்த இஸ்ரவேலோட சந்நிதியும் அங்க போயிருக்குன்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? எப்படிங்க இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதற்கான வசனங்கள் பார்க்கலாம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிக்கலாம். அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசம பாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசம பாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். ஆமென். ஆமென். மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு வந்த போது அப்ப ஆபிரகாம் என்ன பண்றாரு, மெல்கிசேதேக்கு தசம பாகம் கொடுக்குறாரு இல்லையா? அப்ப ஆபிரகாமுக்கு பிள்ளையே கிடையாது. ஆனா எபிரேயர்ல பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, ஆபிரகாம் தசம பாகம் கொடுத்தான்னு நம்ம சொல்லும் போதே ஆபிரகாமோட அறையில் இருந்த லேவியனும் அவர் மூலமா தசம பாகம் கொடுத்தான்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? ஏன்னா விசுவாசத்தின் தந்தையா இருக்கிற அவருக்குள்ள அந்த டிஎன்ஏ இருக்குதுன்னு எபிரேயர்ல எழுதிருக்கு. அது போலதான் ஆபிரகாம் எகிப்துக்கு போனார்னா அவருக்குள்ள இருந்த சந்நிதி என்ன பண்ணிருக்கு, அங்க போனாங்கன்னு சொல்லியிருக்கு. அதனாலதான் அவர் அந்நியரும் பரதேசியமா சுற்றி இருந்தாங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ ஆபிரகாம் எகிப்து தேசத்தில் தங்கும்படி அவ்விடத்துக்கு போகும்போது அவருடைய சந்நிதிகளும் அவருடைய அறையில் இருந்தபடியால் அவர்களும் எகிப்து தேசத்துக்கு போனார்கள் என்று நாம் சொல்லலாம் இல்லையா? சரி, அப்போ ஆபிரகாம்ல இருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துக்கு போகும்போது எவ்வளவு வருஷம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதுல இருந்து அதை மைனஸ் பண்ணனா உள்ள எவ்வளவு இருந்தாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஆபிரகாம்ல இருந்து யாக்கோப்பு வரைக்கும் அவனோட சந்நிதிகளும் அவன் போகும்போது என்ன வயசு இருந்துச்சு, எவ்வளவு வருஷங்கள் கடந்தது அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். அதுக்கு நம்ம பார்க்கணும்னா யோசேப்பை பத்தி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். யோசேப்பு எகிப்துல வித்து போடுறாங்க இல்லையா? அங்க ஒரு ஜெயில இருக்கிறாரு. அப்போ அங்க இருக்கிற 2 பேருக்கு என்ன பண்றாரு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றாரு. அப்போ அதுல ஒருத்தர் என்ன பண்றான், திரும்பவும் பார்வோனுக்கு பானபாத்திரம் ஆயிடுறாரு, இன்னொருத்தனை கொன்று போட்டுறாங்கன்றதை நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வரும். அந்த சொப்பனத்தின் அர்த்தம் கேட்கும் போது அப்பதான் அந்த பானபாத்திரக்காரனுக்கு சிறையில இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாரு, எனக்கு யோசேப்பு ஒருத்தர் இருந்தான், அவன் எனக்கு சொப்பனத்தை சொன்னான், அதே போல நடந்தது, நீங்க அவனை கூப்பிட்டு கேட்டா இதுக்கு சொல்லுவாரு அப்படின்னு அவர் சொல்லும் போது அப்பதான் என்ன பண்ணுவாங்க, யோசேப்பை கூட்டிட்டு வருவாங்க இல்லையா? அந்த வசனம் உங்களுக்கு நல்லாவே தெரியுன்றதுனால நம்ம அதை கடந்து போவோம். அப்ப என்ன நடக்குதுன்றதை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். ஆமென். சரி, அப்போ ஒரு சொற்பனை கேட்டா நீ அதுக்கு அர்த்தம் சொல்லுவேன்னு சொல்லி உன்னை பத்தி கேள்விப்பட்டேன்னு சொல்லி பார்வோன் சொல்றாரு இல்லையா? அப்போ பார்வோன் கிட்ட யோசேப்பு நிற்கும் போது யோசேப்புக்கு என்ன வயசுன்றத பார்க்கலாம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 46-47 வசனங்கள் வாசிக்கலாம். யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 வயதாயிருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். பரிபூரணம் உள்ள 7 வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. ஆமென். நல்லா பாருங்க, யோசேப்பு எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்னாடி நிற்கும் போது என்னது 30 வயசா இருந்துச்சுன்றதான் பாக்குறோம். அப்ப அந்த சொப்பனத்துல என்ன சொல்றாங்கன்னா 7 வருஷம் நல்ல பூரணம் உள்ள வருஷம். அப்போ பயிர் வகைகள்லாம் நல்லா வளரும், அடுத்த 7 வருஷம் பஞ்சம் வரும்ன்றது அந்த சொப்பனத்துக்கு விளக்கத்தை சொல்றாரு இல்லையா? ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 53-54 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். எகிப்து தேசத்தில் வந்த பரிபூரணமுள்ள 7 வருஷங்களும் முடிந்த பின் யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷ பஞ்சம் தொடங்கினது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று, ஆனாலும் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் இருந்தது. ஆமென். ஆமென். பார்வோனுக்கு முன்னாடி நிற்கும் போது வயசு 30 நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் 7 வருஷம் பூர்ண வருஷம். அப்ப பஞ்சம் தொடங்கும் போது யோசேப்புக்கு 37 வயசு முடிஞ்சிருச்சுன்றத நம்ம பாக்குறோம். சரி, ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 4-6 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி,
என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவரிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். ஆமென். ஆமென். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துறாரு இல்லையா? அப்ப என்ன சொல்றாரு? இந்த மாதிரி பஞ்சம் ஏற்படும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? முன்னதாக உங்களை காப்பாத்துறதுக்காக தான் என்ன அனுப்புறாரு. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. 6வது வசனம் நல்லா கவனிச்சு பாருங்க. தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாய் பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாம பஞ்சம் இருக்கும். அதாவது பஞ்சத்துல 2 வருஷம் முடிஞ்சிச்சுன்றாரு. ஏற்கனவே பரிபூர்ணமான 7 வருஷம். அப்போ யோசேப்பு பார்வோன் இருக்கும் போது 30 வயசு, 7 வருஷம் பரிபூர்ண வருஷம் 37. இப்ப 2 வருஷம் பஞ்சம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 5 வருஷம் இருக்குன்னா அப்போ யோசேப்பு 39 வயசு ஆயிடுச்சுன்றத நம்ம பார்க்கிறோம். சரி, ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 9ல இருந்து 11 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொல்ல சொன்னான் என்று சொல்லுங்கள். தேவன் என்னை எகிப்துக்கு ராஜாவா வச்சிருக்காரு, என்னிடத்துல தாமதிக்க வர, நீங்க வாங்க, இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கு, அதனால உங்களோட பையன் யோசேப்பு உங்களை கூப்பிட சொன்னான்னு சொல்லி அவன் என்ன பண்றான், அவங்க சகோதரரை அப்பாவை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாரு இல்லையா? சரி, அவங்க அப்பாவும் வராரு. ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 7ல இருந்து 9 வசனங்கள் வாசிக்கலாம். பின்பு யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்துக் கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். யாக்கோபு பார்வோனை ஆசிர்வதித்தான். பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமக்கு வயது என்ன என்று கேட்டான். அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதுமாய் இருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனுடனே சொன்னான். ஆமென். பார்வோனுக்கு முன்னாடி தன் தகப்பனாகிய யாக்கோபு என்ன பண்றாரு? கூட்டு வந்து நிறுத்தும் போது யாக்கோபு என்ன பண்றாரு? பார்வோனை ஆசீர்வதிக்கிறார்ன்றத பாக்குறான். அப்போ பார்வோன் கேட்கிறான் யாக்கோபை பார்த்து, உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு 130 வயசு ஆகுதுன்னு சொல்றாரு. அப்போ யாக்கோபுக்கு 130 வயசு இருக்கும்போது யோசேப்புக்கு வயசு என்ன? 39 பார்த்தோம். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்குதுன்றத நம்ம பார்த்தோம். அப்போ 39 வருஷத்தை நம்ம 130 வயசுல இருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா 91 வயசுலதான் யோசேப்பு யாக்கோபுக்கு பிறந்திருக்கிறார்ன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இஸ்ரவேலின் முதிர் வயதுலதான் யோசேப்பு பிறந்தார்னு சொல்லி வசனம் எழுதிருக்கு. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். ஆமென். ஆமென். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? எல்லாரோட வயசும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ என்ன பண்ண போறோம்? ஆபிரகாம கர்த்தர் அழைக்கும் போது கானான் தேசத்துக்கு வரும்போது 75 வயது உள்ளவரா இருந்தான்றத நம்ம பாக்குறோம். அப்போ ஆபிரகாமுக்கு 100 வயசு இருக்கும் போதுதான் யார் பிறகுறா? ஈசாக் பிறக்கிறாருன்றத நம்ம பாக்குறோம். அப்போ 75 + 25 வருஷம் கடந்துருச்சு. அப்போ 25 வருஷம் நம்ம கடந்த பிறகு ஈசாக் பிறகுறாரு. ஈசாக்கு எத்தனை வயசுல யாக்கோபு பிறக்கிறாருன்றத நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிக்கலாம். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்துக் கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதாய் இருந்தான். ஆமென். அப்போ யாக்கோபு பிறக்கும் போது ஈசாக்கு வயசு என்னன்னு பாத்தீங்கன்னா 60. அதே போல ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கும் போது வயசு 100. அப்போ 25 வருஷம். 60 வயசுல ஈசாக்கு யாக்கோபு பிறகுறாரு. அப்போ 85 வயசு. 85 வருஷம் கடந்து வரும். அதுக்கப்புறம் யாக்கோபு பரதேசியான சஞ்சரிச்ச வருஷம் எவ்வளவுன்னு கேட்கும்போது 130 வருஷம் சொல்லி பார்வோன் கிட்ட சொல்றாரு. அப்போ 25 + 60 + 130 நீங்க கூட்டினீங்கன்னா 215 வருஷம்
அவங்க இந்த 215வது வருஷத்துலதான் இஸ்ரவேலோட அந்த 70 பேரும் எகிப்துக்குள்ள போறாங்க. அப்போ எகிப்துக்குள்ள 215 வருஷம் உள்ள இருந்தாங்க. ஆக மொத்தம் அங்க வெளியே வரும்போது அந்த 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே என்ன பண்ணாங்க, அவங்க எகிப்தை விட்டு கிளம்பி வந்தாங்கன்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்போதுதான் நம்ம என்ன தெரியுது, ஆண்டவர் சொன்ன வசனங்களை நம்மளால ஆராய்ந்து கொள்ள முடியுது. அப்போ 430 வருஷம் இருந்தாங்கன்னு சொல்லி வேதத்துல இருக்குன்னா ஆவிக்குரிய வசனத்தை ஆவிக்குரியதோட நம்ம சம்பந்தப்படுத்தி இன்னைக்கு பார்த்தோம். எழுத்தா அவங்க எகிப்துக்குள்ளேயே இருந்தாங்களா அப்படின்னு நம்ம கணக்கு பார்த்தோம்னா கிடையாது. அவங்க அபிரகாம் எகிப்துக்கு போன வருஷத்துல இருந்தே கர்த்தர் என்ன பண்றாங்க, சந்நிதியும் அங்க போச்சுன்னு சொல்லிதான் கர்த்தர் என்ன பண்றாங்க, அன்னில இருந்து தான் 430 வருஷம் அப்படின்னு சொல்லி தெளிவா வசனத்துல நமக்கு எழுதப்பட்டிருக்குதை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அபிரகாமுக்கும் அவனுடைய சந்நிதிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சன்னதிக்கு என்று அனைவரை குறித்து சொல்லாமல் உன் சன்னதிக்கு என்று ஒருவரை குறித்து சொல்லி இருக்குது. அந்த சன்னதி கிறிஸ்துவன்றதை பார்த்தோம். ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவென்னு சொல்லி யார் சொல்றாங்க, ஆவியானவர் தான் சொல்றாரு. கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை, யார்கிட்ட உடன்படிக்கை பண்ணாரு, அபிரகாம் கிட்ட பண்ண உடன்படிக்கையை 430 வருஷத்துக்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணம். எப்போ நியாயப்பிரமாணம் உண்டாச்சு, மோசேயாலதான் நியாயப்பிரமாணம் உண்டாச்சுன்றத நம்ம பாக்குறோம். அப்போ 430 வருஷம் எங்க இருந்து பாத்தீங்கன்னா அபிரகாம கர்த்தர் கானான் தேசத்துக்கு அழைத்ததுல இருந்து அவங்க எகிப்தை விட்டு வெளியே போனது வரைக்கும் தான் 430 வருஷம்ன்றதை இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு அபிரகாம குறித்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு நேரம் இல்லாததுனால நம்மளால சொல்ல முடியும். கர்த்தருக்கு சித்தமானது இன்னொரு நாள் நம்ம பார்க்கணும். ஆமென். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் கிருபை உள்ள தேவனா இருக்கிற கர்த்தாவே. அப்பா வேத வசனங்கள் இருக்கிற மறைப்பொருளை நாங்கள் அறிந்து கொள்கிற ஞானத்தையும் புத்தியும் அறிவு எங்களுக்கு தாங்கப்பா. இன்னும் நாங்க அதிகமா தெரிஞ்சுக்கிட்டோம்ப்பா, தெரிஞ்சு கொள்ளணும்ப்பா. அப்பா இன்னும் நாங்க உங்களுக்கு பற்றி அறிந்து கொள்கிற ஞானத்தை புத்தியை கொடுங்கப்பா. அப்பா வேத வசனங்களை ஆராய்ந்ததுனால அவங்க நற்குணசாலியா இருந்தாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கிறது போல நாங்களும் வேதத்தை ஆராய்ந்து நற்குணசாலியா இருக்கணும்ப்பா. ஏசப்பா உண்மை அறிகிற அறிவு எங்களுக்கு தாங்கப்பா. உண்மை அறிகிறதே நித்திய ஜீவன் சொல்லி எழுதியிருக்கு கர்த்தாவே. ஏசப்பா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு எங்களுக்காக ஜீவனை கொடுத்தார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்ட கர்த்தாவே. உங்களால் நாங்கள் அறிந்து கொள்ளப்பட்டோம் ராஜா. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஏசப்பா நீ சர்வ வல்லமுள்ள கர்த்தர், நீ யெகோவா தேவனே எனக்காக எங்களுக்காக இறங்கி வந்திருக்காரு. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உண்மை துதிக்கிறோம், உண்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் கிருபை உள்ளவரா இருக்கிற கர்த்தாவே. பா ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன் சொல்லி எழுதியிருக்குப்பான். ஆனா வசனம் சொல்றது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கு கர்த்தாவே. நீரே அவர் என்று, நீரே சர்வ வல்லமுள்ள தேவன் என்று விசுவாசிக்க முடியாத ஞானத்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. உமது நாமத்தினாலே நாங்கள் உடன்படிக்கை செய்து ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டப்பா. உண்மை தரித்து கொண்ட கிருபைக்காக நன்றி ராஜா. இன்னும் உண்மை அறியாத சகோதரர்கள் இன்னும் அறிந்து கொண்டு உமக்காக இந்த உலகத்தை வெறுத்து நித்திய உடன்படிக்கையில பங்கு கொள்ளும்படியாக கிருபை செய்தல்ல கர்த்தாவே. மேன்மேலும் நாங்கள் உண்மை அறிகிற அறிவிலும் ஆவிக்குரிய வரங்களிலும் கனிகளிலும் நாங்கள் வரணும்பா. இன்னும் எங்ககிட்ட என்னென்ன குறைபாடுகள்லாம் இருக்குதோ அதெல்லாம் நிவர்த்தி செய்யுங்கப்பா. எங்களை சீர்பொருந்த பண்ணுங்கப்பா, எங்களை ஒழுங்குபடுத்துங்கப்பா. நீங்க வரும்போது எங்க ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் கரைத்தரை அற்றதாக பரிசுத்தமாக காணப்பட எங்களையும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. உங்களுடைய வருகை சமீபமா இருக்குது கர்த்தாவே. அதற்கு எங்களை தகுதிப்படுத்தும் கர்த்தாவே. துதிகான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துறோம் ராஜா. எப்படி இருக்கிற சகோதர சகோதரிகளையும் அவங்க குடும்பத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். Praise God, brother. Praise God, sister.